ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்ஜினை ஃபுல்லாகவே பிரித்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாமே சுத்தம் பண்ணிட்டோம். இப்போது பாட்டம் சைடில், அதாவது பாட்டம் சைடில் சிலிண்டர் பிஸ்டன் எப்படி உள்ளே போடுறது, கேம் வீல் எப்படி போடுறது, டைமிங் பெல்ட் எப்படி போடுறது, இன்லெட் வால்வ், எக்ஸாஸ்ட் வால்வ் ப்ளஸ் இந்த பின்னெல்லாம் எப்படி போடுறதுங்கிறது தான் இதில் இந்த செட்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இன்லெட் வால்வ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இன்லெட் எக்ஸாஸ்ட் வால்வ் போடணும். அதாவது இது வந்து எக்ஸாஸ்ட் சைடு, இது வந்து இன்லெட் சைடு, ஐ மீன் கார்பரேட்டர் சைடு. இன்லெட்ஸ் அதாவது எக்ஸாஸ்ட் சைடில் வால்வ் வந்து 2 சைஸில் இருக்கும், சிறுசொன்று பெருசொன்று. சின்னதாக இருக்கிறது இன்லெட் எக்ஸாஸ்ட் சைடு, பெருசாக இருக்கிறது இன்லெட் சைடு. ஸோ சின்ன வால்வை இப்போ நம்ம இன்லெட் சைடில் போட போகிறோம். இந்த வால்வு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கரியெல்லாம் எடுத்துருக்கோம். இங்கே இந்த அடைச்சிருந்த கார்பன் எல்லாத்தையுமே ஃபுல்லாக எடுத்துருக்கோம். சேம் அதே மாதிரி பிஸ்டனுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டினது எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எவ்வளோ கிளியராக எடுத்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இன்லெட் வால்வை போட்டுருவோம். இன்லெட் வால்வை உள்ளே வச்சுட்டு ஸ்ப்ரிங் போட்டு லாக் பின் போட்டு லாக் பண்ணிக்கங்க. ஓகே, இன்லெட் வால்வ் ரெடி, சாரி எக்ஸாஸ்ட் வால்வ் ரெடி. அடுத்தது இன்லெட் வால்வு, சேம் அதே மாதிரி வால்வு எடுத்துட்டு உள்ளே வச்சுட்டு பின் போட்டு லாக் பண்ணிக்கங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் போடுறதுக்கு, ஏன்னா ஸ்ப்ரிங் டைட் இருக்கும், உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, போட்டாச்சு. இப்போ பார்த்தா தெரியும் 2 வால்வுமே போட்டோம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உள்ளே வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த கார்பன் டெபாசிட்லாம் எடுத்திருக்கு அப்படின்னு. அடுத்தது இந்த சிலிண்டரை பிஸ்டனுக்குள்ளே போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீல் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த சீல் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. வீக்காக இருந்ததுன்னா மாற்றுவோம், பட் வீக் ஆகலை, நல்லாவே இருக்குது. இந்த ஏரோ மார்க் வந்து கீழே வர மாதிரி இருக்கணும், பெல்ட் இந்த பக்கம் சைடில் வர மாதிரி இருக்கணும். இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நான் வீடியோவில் போடுறேன். நாங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணியிருப்போம். அதில் ஒரு தெளிவான வீடியோ வந்து ஒரு வீடியோவில் கொடுத்துருப்போம். அதோட டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஏரோ மார்க்கு கீழே எப்படி வந்து இந்த இது அலைன் ஆகிருக்கணுங்கிற அந்த அளவு இருக்குது, அதுவுமே கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் எடுத்து, இன்ஜின் ஆயில் எடுக்கிற நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே இன்ஜின் ஆயிலை ஜஸ்ட்டு மேலே அப்படி வச்சுக்கோங்க. தென் சேம் சிலிண்டருக்குள்ளேயுமே ஆயில் கொடுத்துக்குங்க. எல்லா பக்கம் ஆயில் கொடுத்துட்டோம். இப்போ சிலிண்டர் பிஸ்டனை உள்ளே போட்டுடலாம். பிஸ்டன் வந்து இந்த வாக்கில் தான் போடணும். இந்த இடத்துல தான் பெல்ட் வரும். ஃபஸ்ட் நம்ம பெல்ட் வச்சுருவோம். பெல்ட் எல்லாமே நல்லா இருக்குது. பெல்ட்டை வச்சுட்டு உள்ளே போட்டுட்டு ஜஸ்ட்டு புஷ் பண்ணி அழுத்தினோம்னா உள்ளே போயிடும். கரெக்டாக இந்த இடத்துல இது கரெக்டாக லாக் ஆகுதுன்னு பாருங்கள். சீலு, இந்த சீலும் கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பாருங்கள். இவ்வளோதான், சீல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் இதில் விட்டுக்குங்க லூப்ரிகண்ட்டுக்கு. பேரிங்லேயும் விட்டுக்குங்க. இதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்படி இருக்குங்களா, இப்போது இந்த ஆயில் சம்ப் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து பேஸ்ட் வைக்கணும், கேஸ்கட் பேஸ்ட்டு. இப்போ பார்த்தா வந்து உங்களுக்கு உள்ளே எதுவும் லீக் ஆகாது. பேஸ்ட் வந்து கரெக்டாக
இந்த மாதிரி சம்பை சுற்றியுமே பேஸ்ட் கொடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஆயில் வெளியே வராது. கம்பல்சரி இந்த பேஸ்ட்டு நல்லதாக பார்த்து கொடுங்க. இப்போது படாமல் பார்த்து பத்திரமா லாக் பண்ணிக்கங்க. இப்போ டைட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் போட்டுரு. ஆப்போசிட்டில் டைட் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த டைமிங் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ளைவீலை ஃபஸ்ட்டு போட்டுடணும். ஃப்ளைவீலை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஏரியாவில் வச்சுட்டு இந்த ஸ்லாட் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வரணும். ஜஸ்ட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு மேலே வந்து நட்டு போட்டு லாக் பண்ணிடுங்க. இதுதான் நட்டு. இப்போ நம்ம டைட் பண்ணியாச்சு. உங்களுக்கு அந்த டைட்னஸ் ஃபீல் தெரியும். இப்போது சிலிண்டர் பிஸ்டனோட இப்போது நம்ம இப்படி தள்ளி பார்த்தீங்கனாலே, இங்கே கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர் இன்லெட் இழக்கிறது போகிறது தனியாக தெரியணும். ஓரளவுக்கு டைட்னஸ் இருக்குது, ஓகே தான். இப்போ வந்து டைமிங் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 2 சைடு இதை எடுத்துகிட்டு போட்டு ஃபஸ்ட்டு கீழே அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதை போட்டுருவோம். கேம் ஷாஃப்டாக போட்டுருவோம். கேம் வீலை போட்டுருவோம். இது ஒரிஜினல் ஹோண்டாவோட கேம் வீலை போடணுன்னா இது ரெண்டையும் இப்படி எழுதி விட்ருங்க. எடுத்துகிட்டு போட்டு இது ஃபுல்லாக லூஸ் பண்ணிடுங்க. நட்டை ஃபுல்லாக லூஸ் பண்ணிட்டு லூஸ் பண்ணதுக்கப்புறம் பிஸ்டன் வந்து மேலே வரணும். பிஸ்டன் வந்து கரெக்டாக மேலே வரணும்னா இந்த கோடு கீழே இருக்கணும். இந்த கோடு கீழே கரெக்டாக இப்படி இருந்ததுன்னா இதுக்கு மேட்சாக இந்த வீலை நம்ம லாக் பண்ணணும். பிஸ்டன் இப்போது மேலே வந்துருச்சு. மேலே பார்த்தீங்கனாலே தெரியும், இது மேலே தான் இருக்குது. கரெக்டாக இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த கேம் வீல் எடுத்து இந்த ஏரோ மேலே வர மாதிரி, அதாவது ஓரளவு கரெக்டாக இருக்குது வச்சு லாக் போட்டுருங்க. பின் போட்டு லாக் பண்ணிடுங்க. இப்போது ஏரோ இங்கே இருக்கையில் ஏரோ கரெக்டாக இந்த லெவல் இங்கே வரையில் இந்த சென்ட்ரலைஸ் பண்ணி இந்த ஏரோ இங்கே இருக்கணும். ஸோ கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏரோ சென்டரில் இருக்குது, ஏரோ சென்டரில் இருக்குது, இந்த ஏரோ கீழே இருக்குது. அவ்வளோதான். இப்போது இங்கே டைமிங் வைக்கணும்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்டு எக்ஸாஸ்ட் சைடு வந்து 3 பிளேடு கிளியரன்ஸ் வரணும். இந்த மாதிரி நம்ம நார்மல் பிளேடு எடுத்துக்கங்க. இதில் வந்து 3 பிளேடு கிளியரன்ஸ் வரணும். ஒன்றா நீங்கள் பிளேடு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கேஜ் யூஸ் பண்ணலாம். பட் எல்லாத்துக்கிட்டையும் கேஜ் இருக்காத காரணத்தால் பிளேடை யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணால் கரெக்டாக அது பிளேடு வந்து டச் ஆகணும். ரொம்ப டைட் வச்சிடக்கூடாது. டச் ஆனதுக்கப்புறம் இதை டைட் பண்ணிடுங்க. ஓகே, டச் இருக்குது. பிளேடை எடுத்துட்டா என்னால் அந்த ப்ளே ஃபீல் பண்ண முடியும்.
இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளே இருந்துச்சுன்னா கரெக்டு. இதில் வந்து 2 பிளேடு வைக்கணும். இன்லெட் சைடு வந்து 2 பிளேடு, ஜஸ்ட் 2 பிளேடு இப்படி வச்சுட்டு சேம் அதே மாதிரி டைட் பண்ணுங்கள். டைட், ரொம்ப டைட் இருக்கக்கூடாது, ஓரளவு டைட் வச்சுட்டு மேலே இதை டைட் வச்சுருங்க. இப்போது பிளேடு எடுத்துருங்க. இப்போ அந்த ஆட்டி பார்த்திங்கன்னா ப்ளே தெரியும், தெரியுதுங்களா? இதில் கொஞ்சம் கம்மியாகும், இதில் ஜாஸ்தியாகும். இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு லூப்ரிகன்ட் கொடுத்துட்டு இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதோட 2 நட்டு போட்டு டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான், என்ஜின் வேலை முடிஞ்சது. இதெல்லாமே கொஞ்சம் காயறதுக்கு டைம் எடுக்கும், காஞ்சதையும் சரியாயிரும். இப்போ நீங்கள் கை வச்சு சுற்றி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டைட்னஸ் ஃபீல் தெரியும், தெரியுதுங்களா? சின்ன டைட்னஸ் ஃபீல் தெரியும். ஓகே, அடுத்தது கிளட்சை போட்டுடலாம். ஓகே, கிளட்சு போட்டாச்சு. அடுத்தது முக்கியமான விஷயம், பைப்பு போட்டுடலாம். ஆயில் பைப்பு வந்து பைப்பு பெரிய சைடு வந்து கீழேயும் சின்ன சைடு மேலேயும் போட்டுருங்க. ஓகே, போட்டாச்சு. இதெல்லாம் வெளியே எடுத்து வச்சிடலாம், இதுக்கெல்லாம் ஒர்க் இல்லை. நெக்ஸ்ட் இந்த மேல் கேப் போட்டு மூடிடலாம். ஹேண்ட் டைட் வச்சிடலாம். அடுத்தது ஸ்டார்டிங் காயில். காயிலோட கேப் பார்த்திங்கன்னா இதில் முட்டக்கூடாது. இந்த இதில் வந்து முட்டாத அளவுக்கு கொஞ்சம் தூக்கிக்கிற மாதிரி இருக்கணும். ஏதோ ஒரு விசிட்டிங் கார்டு வைக்கிற அளவுக்கு கேப் இருக்கணும். அடுத்தது எக்ஸாஸ்ட் போட்டுருவோம். இது வேறு எக்ஸாஸ்ட்டே வேறு பிடிச்சி போட்டிருக்கோம். பழைய எக்ஸாஸ்ட் வந்து ஃபுல்லாகவே அடைப்பு, அதனால் போட முடியல.
ஃபுல்லாக டைட் வச்சுட்டு எக்ஸாஸ்ட் கீழே இருக்கிறத போட்டுருங்க. போட்டு நட்டு போட்டு டைட் பண்ணிடுங்க. ஸ்பார்க் ப்ளக்கை வச்சு ஸ்பார்க் வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பக்காவாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் கீழேயும் டைட் பண்ணி ஓகே, இது ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்லெட் இதை வச்சுருவோம். இன்லெட் மேனிஃபோல்டை, இதுதான் இன்லெட் மேனிஃபோல்டு. எல்லாமே பக்காவாக இருக்குது. லைட்டை வச்சுட்டு ஓகே, பக்காவாக பிடிச்சிருச்சு. கார்பரேட்டரோட ப்ளேஸில் கார்பரேட்டரை போட்டுட்டு அப்படியே உள்ளே லாக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. பைப் போட்டுருங்க. கீழே ஃபுல்லாக டைட் வச்சுட்டு டைட் ஃபுல்லாக வச்சுருங்க.
எக்ஸாஸ்ட் மாட்டியாச்சு. பெட்ரோல் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆயில் போடணும். ஆயில் வந்து 80 ml தான் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ ஸ்பார்க் ப்ளக் போட்டுடலாம். ஸ்பார்க் ப்ளக் க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ பெட்ரோல் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ரெடி. செக் பண்ணி பார்த்துடலாம்.